பண்ணாகுது ப்ரோ. நல்ல என்கேஜிங்கா இருந்துச்சு. எல்லா இன்ஜின்லாம் கொஞ்சம் மீடியமாக பார்க்கலாம். பார்க்கலாம் லைட்டாக பார்க்கலாம். என்ன ப்ரோ பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே ஃபன்னாக இருக்குது ப்ரோ, காமெடியாக இருக்குது. இமான் அவர் ஹைலைட்டு அவர் பிஜிஎம் நல்லா பண்ணியிருந்தார். கொஞ்சம் படம் பார்க்கும்போது அந்த காமெடி சீக்வன்ஸ் சரி எல்லாமே அந்த பிஜிஎம் சாங்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. காமெடி சீன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா படத்தில்? மொட்டை ராஜேந்திரன் இல்லை, அதான் எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மற்றபடி அவர் மாறன் சார் நல்லா பண்ணியிருந்தார். முனிஷ்காந்த் அவங்களாம் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இவர் கூல் சுரேஷ் அவரோட சூப்பராக பண்ணியிருந்தார். எல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய காமெடி இது பண்ணியிருக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். எனக்கு தெரியல, ஆனால் ஒரு 2 hours போன மாதிரி தெரியல உட்காந்து படம் பார்க்குறது. சந்தானம் அவர் நல்லா இருந்தார். எல்லாமே பார்க்கலாம், குழந்தைங்க எல்லாமே பார்க்கலாம். எனக்கு ஒர்க் ஆகலைண்ணா. ஆக்சுவலி நான் டிடி ரிட்டர்ன்ஸு அதுக்கப்புறம் வடக்கப்பட்டி ராமசாமி அது மாதிரிலாம் எதிர்பார்த்து வந்தேன். பட் வடக்கப்பட்டி ராமசாமியிலுமே கொஞ்சம் சீரியஸாக தான் போவோம். பட் இந்த படம் கம்ப்ளீட்டாக காமெடி ஒன்லைனர் அங்கங்கே ஒர்க் ஆகிருக்க ஒழிய நிறைய போர்ஷன் கிரிஞ்சாக தான் இருந்தது. எனக்கு கம்ப்ளீட்டாக டிசப்பாயின்மெண்ட் தான். அதுவும் தேவையில்லாமல் கிளாமரு டபுள் மீனிங் டயலாக்லாம் வச்சுருக்காரு. பெருசாக படம் ஃபுல்லாக சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஓகேவா இருந்தது, அவ்வளோதான். சும்மா டைம் பாஸ் ஆனால் போர் அடிச்சா வரலாம். மற்றபடி பெருசாக கண்டென்ட்லாம் இல்லை. தந்தான படம் அப்படின்ற மாதிரிலாம் வர வேண்டாம். சும்மா நார்மலாக ஒரு படம் தான் வரலாம். எனக்கு தெரிஞ்சு விக்ரம் படத்தோட ஸ்பூஃப் மாதிரி தான் இருந்தது. நிறைய இடத்துல ரோலெக்ஸ்னு பேர் வச்சது, அது நடுவில் அந்த தலைவன் வச்சதுக்கப்புறம் பவர் வந்தது. இதெல்லாம் எனக்கு என்னமோ லோகேஷ் கனகராஜ் மேலே டேரக்டர் ஏதோ காண்டு போகலாம் அந்த மாதிரி தான் வச்சிருப்பாரு. மற்றபடி பெருசாக கண்டென்ட்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளேயே கொண்டு போய் முடிச்ச மாதிரி இருந்தது. அவ்வளோதான். மெசேஜெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. இந்த மாதிரி படம் எடுக்காதீங்கன்றதான் மெசேஜ். படம் ஃபுல்லாகவே லேக் தான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி இருந்தது. ரிப்பீட்டடாக அதே சீன்ஸ் அந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ காமெடியில் என்ன கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். கிளாமர் டபுள் மீனிங் டயலாக்லாம் தவிர்த்துருக்கலாம். அப்போ குழந்தைங்களோட வந்து கூட்டு வந்து பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் தவிர்க்காமல் அதெல்லாம் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுச்சு. காமெடி கம்ப்ளீட்டாக விட்டாங்க. அவ்வளோதான். 2 hours 15 minutes நினைக்கிறேன். அதுவுமே என்னை கம்மி பண்ணியிருக்கலாம். இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். படம் நல்லா காமெடியாக இருக்குது. சந்தானம் காமெடி அந்த A1 இருக்கிற மாதிரி அவரோட காமெடி சூப்பராக இருந்தது. சரவணன் ஃபஸ்ட் டைம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு படத்தில் சந்தானத்து கூட. அவரும் காம்பினேஷனாக தான் நம்ம தம்பிராமையா சார் அப்படி காமெடி நல்லா இருந்தது. இமான் சார் மியூசிக் சூப்பராக இருந்தது. சந்தானம் கொஞ்சம் இதில் டான்ஸ் ரொம்ப சூப்பராக பெட்டராக ஆடி இருக்காரு. எந்த தனித்தது காடு படத்துக்கு இன்னொரு தடவை டிக்கெட்டை போடு அப்படின்னு கத்திட்டு இருக்காரு அவரு. தலைவர் வந்து கூல் சுரேஷ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ, அதாவது என்ன சொல்கிறது, இன்னும் அவருக்கு மெயினாக ஒரு நல்ல ஒரு டைட்டான ஒரு காம்பினேஷன் கிடையாது. காமெடி வந்துட்டு போகிறாரு, அவ்வளோதான் தெரியுது. கூட லொலு சபா ஆண்டனி நடிச்சிருக்காரு. முனிஷ்காந்த் இவங்க டீம் பக்காவாக ஒரு 3 பேர் செம்ம செட் ஆகிருக்காங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம் பிரதர். அதாவது அதான் 10க்கு 6 அந்த மாதிரி தரலாம். பார்க்கலாம், ஃபேமிலியாக போர் அடிக்காது. ரொம்ப லாஜிக்கு அது இதெல்லாம் பார்க்க முடியாது படத்தில். அந்த பழைய பாண்டியராஜன் குஷ்பு படம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு காமெடி சேனலில் இருக்கும். அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு படம். வழக்கமான சந்தானம் படத்தில் என்ன எதிர்பார்த்து போவாங்களோ அதை வந்து அவர் ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க. ஒரு 2 மணி நேரம் 13 நிமிஷம் லேக்கே இல்லாமல் நல்லா ஜாலியாக காமெடி பண்ணிப்பேன். ரெண்டாவது இந்த மாதிரி காமெடி படத்தில் பெரிய லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. லாஜிக் இல்லாமல் மேஜிக் தான். நல்ல வழக்கமெல்லாம் வடக்கப்பட்டி ராமசாமி, டிடி ரிட்டர்ன்ஸ், தில்லுக்கு துட்டு மாதிரி இது வந்து ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற ஒரு படம். இமான் சார் படத்தோட இன்னொரு ஹீரோ யாருன்னா இமான் சார் தான். படத்தில் வந்து தொய்வே இல்லாமல் ரீரிகார்டிங்கெல்லாம் மிரட்டியிருக்காரு. சந்தானம் சாரோட சமீப கால படங்களில் பேக்ரவுண்டு ஸ்கோர் நல்ல சூப்பர் பண்ணது இமான் சார் இந்த படத்தில் தான். காமெடி சீன் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தியேட்டரில் எல்லாம் ஒரு சீன் கூட யாருமே படம் பார்க்குற யாருமே மொபைல் எடுக்காத அளவுக்கு நல்ல ஜாலியாக படம் பார்த்துருக்காங்க. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான படம். சந்தானம் பர்ஃபார்மன்ஸ் என்ன வழக்கம் போல் எல்லா படத்தில் பண்ணுற மாதிரி அவருக்கு என்ன வருமோ அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவரோட டீமாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து சிறப்பாக இருக்குது. குழந்தை குட்டிங்களோட ஃபேமிலியோட தேட்டரில் போய் பார்க்குற எப்படி அரண்மனை 4 எல்லாம் தேட்டரில் பார்த்தீங்களோ அந்த மாதிரி தேட்டரில் பார்க்கலாம். படத்தில் ஒரு 2-3 பாட்டு இருக்குது. ஆனால் பாட்டெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்குது. இமான் சார் இருந்தான்னா பாட்டை பற்றி பிரச்சனை இல்லை. அது மாதிரி பாட்டு மட்டும் இல்லை, பேக்ரவுண்டும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. படம் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ஆவரேஜான படம். ரொம்ப ஹையாக எதிர்பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கும். பட் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போனீங்கன்னா படம் வந்து ஒரு ஜாலியாக போர் அடிக்காமல் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அது. ஆக்சுவலாக டிடி ரிட்டர்ன்ஸ் அளவுக்கு உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த எதிர்பார்ப்போட போனீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும். பட் ஒரு ஜாலியான படம் தான். ஒரு வடக்கப்பட்டி ராமசாமியெல்லாம் வரும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு ஜாலியான படம் தான். உங்களுக்கு பெரிய லெவலில் போரெல்லாம் அடிக்கலை. சந்தானம் நிறைய கவுண்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கவுண்டர்ஸ் வந்து நிறைய கொஞ்சம் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயந்தான் அந்த படத்தில் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது.
தம்பி ராம காமெடி நல்லா ஒர்க் அவுட் இருக்குது. பாலசரவணனோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் இருக்குது. ஓவராலாக படம் வந்து ஒரு கதை இருக்குது. ஃபுல் படத்தில் வந்து காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய காமெடி ஒர்க் அவுட் இருக்குது. எங்கேயுமே உங்களுக்கு படம் வந்து லேக் போர்லாம் இல்லாமல் டீசெண்டாக இருக்குது படம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை கட் பண்ணி நல்லா இருக்கும். ரொம்பலாம் இழுக்கிற மாதிரி இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி சொல்லலாம். பட் ஓவராலாக வந்து ஒரு ரொம்ப பெருசாக லாஜிக் எதிர்பார்க்க முடியாது இந்த படத்தில். லாஜிக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதிர்பார்க்கக்கூடாது. பட் ஓவராலாக ஒரு ஜஸ்ட் ஒரு ஜாலியாக பார்த்துட்டு வரக்கூடிய படம் தான். ரொம்பலாம் லேகெல்லாம் பெருசாக இல்லை. காமெடி தான், வேறு எதுவும் கிடையாது. அது எல்லா படத்தும் மாதிரி தான், சேம் தான், எதுவுமே டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. காமெடி மட்டும் தான். ஃபுல்லாக காமெடியாக இருக்குண்ணா. ஃபுல்லாக சந்திரன் என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்குது. படம் ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்குது. ஓகே. படத்தில் என்ன பிடிச்சிருந்துச்சு? அந்த பணம் தூக்குற சீன் தான். ஓகே. படம் என்ன மாதிரி கண்டென்ட் தம்பி? என்ன பேஸ் பண்ணி போகுது? அந்த பாம்பு வைக்கிறது மட்டும் தான். பாம்பு வைக்கிறத பார்த்துட்டு இந்த பணத்தை பார்க்குறது அவ்வளோதான். படம் போர் அடிக்காம நல்லா எங்கேஜிங்காக போகுதா? நல்லா எங்கேஜ் தான் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் பார்க்க வருது. நல்லா இருக்குண்ணா. ஓகேண்ணா. சந்தானம் பழைய படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? காமெடி தான்.